முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து வரை வயிறு நிறைய சாப்பிடவும் இல்லை. துவாக்கு கையை தூக்கினாங்கண்டா மணித்தியால கணக்கு துவாலே இருப்பாங்க. என்னத்தை கேட்டாங்க? அப்ப யா அல்லாஹ் எனக்கு காசத்தான்னு கேட்டிருக்கலாம். யா அல்லாஹ் என் பிள்ளைகளை பாதுகாரு, என் பேரன் ஹுசைன் ஒரு நாள் ஷஹீதாக்கப்படுவார், என் பேர பிள்ளைகள் எல்லாம் ஷஹீதாக்கப்படும், இதெல்லாம் பாதுகாரு, என் பேர பிள்ளைகள் மதீனாவில் அமைதியா வாழணும். எவ்வளோ கேட்குறீங்க? அப்ப எதை கேட்டாங்க? اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. أوضنا اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ரமதானிலே மிக முக்கியமாக நாங்கள் துஆக்களை பற்றி பார்ப்போம் என்று நினைக்கின்றேன். ஒரு முஸ்லிம், ஒரு முஃமினிடம் இந்த துஆ என்ற ஒன்று இருக்குமாக இருந்தால் அவனுக்கு யாருடைய உதவியும் அவசியம் கிடையாது. இந்த துஆவுடைய பாக்கியம் எந்த முஸ்லிமுக்கு கிடைக்குமோ அவன் ஒரு நாளும் எதற்கும் பயப்பட மாட்டான், யாருக்கும் பயப்படவும் மாட்டான். நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா என்றெல்லாம் நமக்கு பல சந்தேகங்கள் இருக்கிறது. இந்த துஆ அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காலம் ரமதானுடைய காலம். இதற்கு முன்னால் உள்ள காலங்களிலும் துஆக்கள் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் ரமதானில். ஒரு மனிதர் ஒரு மணித்தியாலம் துஆ கேட்கிறார், நாங்க உடனே சொல்லுவோம் இவருக்கு பெரிய கவலை இருக்கு. எங்கட காலத்துல இந்த காலத்துடைய ஒரு ஃபித்னா தான், நீண்ட நேரம் துஆ கேட்டா அவரை பார்த்து நினைக்கிறது இவருக்கு பெரிய பெரிய கவலை எல்லாம் இருக்குதாய்க்கும் இவர் துஆ கேட்கிறார். ரெண்டாவது ஒரு ஃபித்னா தான், இவருக்கு வசதி இல்லையா இருக்கும், அதுதான் இவர் கூட துஆ கேட்கிறார். இவருக்கு தொழில் இல்லையா இருக்கும், அதனாலதான் அழுது துஆ கேட்கிறார். இது எங்கட காலத்துல உள்ள ஒரு ஃபித்னா, இது நோய். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துனியாவையும் எதிர்பார்க்க இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து வரை வயிறு நிறைய சாப்பிடவும் இல்லை. ஆனால் துஆக்கு கையை தூக்கினாங்கண்டா மணித்தியால கணக்கு துவாலே இருப்பாங்க. என்னத்தை கேட்டாங்க? அப்ப யா அல்லாஹ் எனக்கு காசத்தான்னு கேட்டிருக்கலாம். யா அல்லாஹ் என் பிள்ளைகளை பாதுகாரு, என் பேரன் ஹுசைன் ஒரு நாள் ஷஹீதாக்கப்படுவார், என் பேர பிள்ளைகள் எல்லாம் ஷஹீதாக்கப்படும், இதெல்லாம் பாதுகாரு, என் பேர பிள்ளைகள் மதீனாவில் அமைதியா வாழணும். எவ்வளோ கேட்குறீங்க? அப்ப எதை கேட்டாங்க? மணித்தியால கணக்கு அழுதுட்டு இருப்பாங்க, சுஜூதில் இருந்து அழுவாங்க, ஹஜ்ஜில துஆ கேட்டிருக்கிறாங்க. எதை கேட்டாங்க சகோதரர்களே? என்ன விடயம்? அப்ப என்ன விடயம் தெரியுமா?
மௌத்தானதிலிருந்து, எங்களோட உடம்பிலிருந்து உயிர் பிரிந்ததிலிருந்து நாங்கள் சொர்க்கம் நுழையும் வரையுள்ள காலம் இருக்குதே, மிக ஆபத்தான காலம். எந்த காலம்? எங்களோட உயிர் பிரிஞ்சதிலிருந்து நாங்கள் சொர்க்கம் நுழைய போவோமே, இதுவரைக்கும் உள்ள ஒரு காலத்தை எப்பயாவது ஒரு நாள் தனியா உட்கார்ந்து யோசிச்சிருக்கிறோமா? இதை யோசிப்பீர்களாக இருந்தா, யோசிப்போமாக இருந்தா, எங்களோட துவாக்கள் எல்லாம் கூட தொடங்கும். நாங்க யோசித்தது ஒன்றே ஒன்று, என்ன தெரியுமா? இன்றிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் உள்ளதை என்ன செய்யலாம், இன்றிலிருந்து மௌத்தாகிறதுக்கு இடையில் உள்ள வாழ்க்கை இருக்குதே, என் மனைவி என் கூட்டாளிமார் இப்படி வாழ்றாங்க, நான் இப்படி வாழ கிடைக்குது இல்லையே, கவலை வருது, அழுகிறோம் அல்லாஹ்கிட்ட. அவர் இவ்வளவு பெரிய பிசினஸ் செய்யறார், எனக்கு இப்படி இல்லையே. அவருக்கு பிள்ளை பாக்கியம், எனக்கு பிள்ளை இல்லையே. அவருக்கு 2-3 மனைவிமார், எனக்கு ஒரு மனைவியும் இல்லையே. கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மௌத்திலிருந்து தொடங்கி சுவர்க்கம் போகும் வரைக்கும் உள்ள இந்த வாழ்க்கையை படிக்கணுமாக இருந்தா குர்ஆனை படிக்கும். இல்முல் கைப், அது மறைவான அறிவு, ஒருத்தருக்கும் தெரியாது. இந்த வாழ்க்கையை அறிந்தவர்கள் தான் புத்திசாலிகள். இந்த வாழ்க்கையை அறிந்தவங்க துஆல ஈடுபடுவாங்க, மன்றாடுவாங்க அல்லாஹ் இடத்துல, அழுவாங்க அல்லாஹ் இடத்துல, கெஞ்சுவாங்க அல்லாஹ் இடத்துல. தெரியாது என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது. இதனால சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு துஆக்களை படிச்சு தந்திருக்கிறார். இன்னென்ன துஆவை கேளுங்க. இதுல முதலாவது துஆ தான் அல்லாஹ் எங்களுக்கு படிச்சு தந்த முதலாவது துஆ. கிழவமார் மட்டும் இதுல சாஞ்சிரிங்க, செவர்ல பொடியமார் முன்னுக்குவாங்க. தேவை வயசானவங்க சாஞ்சிரிங்க, பிரச்சனையே இல்லை. வயசு போனன்னு நீங்க கருதினா சாஞ்சிரிங்க, எந்த குற்றமும் இல்லை. மற்றவங்க முன்னுக்குவாங்க. ஏண்டா எனக்கு இல்லை, இது அல்லாஹ் ரசூலுக்கு, நான் பேசல, இது எனக்கு குர்ஆனை பேச போல, நீங்க அதுக்கு கண்ணியம் கொடுங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் ரஹ்மத் செய்வாங்க உங்களுக்கு. அல்லாஹ் எங்களுக்கு எல்லாருக்கும் இல்ம தரணும் அல்லாஹ். ஏன்னா மலக்குகளுடைய சஃபைங்கிறதால நாங்கள் சாஞ்சிட்டு இப்படி காலம் நீட்டிட்டு இருந்தோம்னா அது மலக்குகளுக்கும் அல்லாஹ்வையும் அவமதிக்கிறது போல. எனக்கு கண்ணியம் தேவையில்லை, நீங்க ஒருத்தரும் கண்ணியப்படுத்த தேவையில்லை. அப்படி ஏன்னா இந்த குர்ஆன் நாங்கள் பேச போறது இப்போ குர்ஆன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் எங்களுக்கு படித்து தரக்கூடிய குர்ஆனுடைய முதலாவது துஆ நாம் எல்லோருக்கும் தெரிந்த துஆ, ஒவ்வொரு ரக்காத்திலையும் கேட்கிற துஆ. என்ன துஆ? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான பாதையை காட்டி. யா அல்லாஹ், என்ன பாதையை காட்டு? ஸிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதை எங்களுக்கு காட்டியா அல்லாஹ். ஹிதாயத். உலகத்தில் யாரும் சொல்ல இயலாது எனக்கு ஹிதாயத் கிடைச்சிச்சு இல்லை. கடைசி சக்கராத் வரைக்கும் சொல்ல தெரியாது ஹிதாயத் கிடைச்சிட்டா இல்லை. கடைசி வரைக்கும் சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமல் செய்து 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 போயிட்டே இருப்பான், அவனுக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில 1 முழம் தான் இருக்கு, அடுத்தது சொர்க்கம். பாவத்தை செஞ்சு நரகவாதி ஆயிரும், பாவத்தை செஞ்சு நரகவாதி ஆயிரும். இன்னொரு மனிதன் பாவம் செஞ்சு செய்து செய்து அவனுக்கும் நரகத்துக்கும் இடையில 1 முழம் தான் இருக்கும், நன்மையை செய்து சொர்க்கவாதி ஆயிடுவான். நன்மையை செய்து என்ன செஞ்சுவா? யாருக்கும் இப்ப நான் சொல்ல இயலாது, நீங்க சொல்ல இயலாது, யாரும் சொல்ல இயலாது நான் ஹிதாயத் அடைந்துட்டேன் இல்லை. அல்லாஹ் இடத்துல அதான் ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கிறோம். இப்ப நீ யோசிக்கலாம், இப்ப தராவி தொழுதோம், 23 ரக்காத் தொழுதோம், இஷா தொழுதோம், வித்திர் தொழுதோம், 30 ரக்காத்திலையும் எதற்கப்பா திரும்ப திரும்ப சூரத்துல் ஃபாத்திஹா அதுதானே ஓதுறோம். ஒரு தடவை ஓதினா போதும் தானே. 30 ரக்காத்திலையும் 30 தடவை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினோமா இல்லையா? அந்த 30 சூரத்துல் ஃபாத்திஹாவிலும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதையை காட்டுங்க கேட்டோமா இல்லையா? ஏன்? மிக வாழ்க்கையில் முக்கியமானதுதான் சகோதரர்களே. நேரான பாதை எங்களுக்கு காட்டப்படலண்டா
நாங்க வழிகேட்டில் போய்த்துருவோம். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய முதல் துவா இதுதான். அதுதான் அல்லாஹ் கடமையாக்கி வச்சிருக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதல்னா தொழுகை இல்லை, அல்லாஹ் கடமையாக்கி வச்சு ஓதுங்க. ஒவ்வொரு ரக்காத்திலும் கேளுங்க, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான வழியை காட்டியா அல்லாஹ், நேரான வழியை காட்டியா அல்லாஹ், நேரான வழியை காட்டியா அல்லாஹ். இப்ப நான் இவ்வளவு காலம் 40 வருஷம் உதாரணமா, 30 வருஷம் 50 வருஷம் நான் இவ்வளோ காலமும் வந்த வழி நேரானதா அல்லது பிழையானதா? நாங்கள் இவ்வளோ காலமும் வந்த வழி என்ன வழி சகோதரர்களே? யார வழி? அந்த நேரான வழி என்பது என்ன? பின்னால் அல்லாஹ் சொல்றான், சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் நீ யாருக்கு அருள் செய்தாயோ அவர்களுக்கு காட்டிய வழி. யாருக்கு நீ அருள் செய்தாயோ நிஅமத் செய்தாயோ அவர்களுக்கு காட்டிய வழி. அப்ப இந்த உலகத்தில் அல்லாஹ் அருள் செய்த யாருக்கு? யாருக்கு அருள் செஞ்சான் அல்லாஹ்? சொல்லுங்க, யாருக்கு அல்லாஹ் அருள் செய்யப்பட்டவங்க யார் உலகத்தில்? 4 கூட்டம் தான். எத்தனை கூட்டம்? இந்த உலகத்தில் நாங்க நினைக்க கூடாது உலகத்தில் உள்ள எல்லோருமே அருள் செய்யப்பட்டவர்கள் இல்லை. அருள் செய்யப்பட்டவர்கள் 4 கூட்டம் தான். சூரத்துன் நிசாவில் அல்லாஹ் சொல்லிட்டார், மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. 4 கூட்டம். இந்த 4 கூட்டத்தை தவிர மற்ற ஒருவரை பார்த்து நாங்க ஒரு நாளும் பொறாமப்பட்ட கூடாது. இந்த 4 கூட்டமும் தான் அருள் செய்யப்பட்ட கூட்டம். முதலாவது யாரு? நபிமார்கள். முதலாவது யாரு? நபிமார்கள். உலகத்துக்கு வந்த 1,24,000 நபிமார்கள், 313 ரசூல்மார்கள், இவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்தான். இவங்க எல்லாம் கபர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய உடம்பை மண் சாப்பிடாது, மண் சாப்பிடாது இவர்களுடைய உடம்பை. அல்லாஹ் அருள் செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை வந்த நபிமார்கள், இவர்களில் 25 பேரை மாத்திரம்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான் அருள் செய்யப்பட்டவர்கள் இவர்கள். இரண்டாவது சித்தீகீன்கள், உண்மையாளர்கள். உண்மையாளர்கள் அருள் செய்யப்பட்டவர்கள். மூன்றாவது ஷுஹதாக்கள். இதுவரைக்கும் வந்த ஷுஹதாக்கள், நபிமார்களில் ஷுஹதாக்கள் இருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஷஹீத், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஷஹீத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீத், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத். எல்லாரும் ஷுஹதாக்கள். இந்த ஷுஹதாக்கள் அருள் செய்யப்பட்டவங்க. ஏன் தெரியுமா? இவர்களுடைய ரூஹுகள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்குது. இப்போ சந்தோஷமாக இருக்கக்கூடிய ரூஹுகள் ஷுஹதாக்கள். நான்காவது கூட்டம் தான் சாலிஹீன், நல்லடியார்கள். இவர்களைத்தான் அல்லாஹ் சுருக்கி சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் நீ யாருக்கு அருள் செய்தாயோ அவங்களோட பாதையை எங்களுக்கு காட்டு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத் அடைகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத்திலே அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த ஒரு விசேடமான அம்சம்தான். 6 விசேட அம்சங்கள் நபிமார்களுக்கு இருக்குது. வஹி இறங்கும், அவர்களுடைய கண் தான் தூங்கும், கல்பு தூங்காது, அவருடைய சொத்துகள் மௌத்துக்கு பிறகு வராசத்தாக்கப்பட மாட்டாது, அவருடைய உடம்புகளை மண் சாப்பிடாது. இதே போன்று ஒன்றுதான் நபிமார்களுடைய சக்கராத்திலே அவர்களுக்கு விருப்பம் கொடுக்கப்படும். வாழ்வதெண்டா வாழுங்க, இல்லாட்டி மௌத்த தேர்ந்தெடு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத்திலும் அதே விருப்பம் கொடுக்கப்பட்டது. யா ரசூலல்லாஹ், நீங்க வாழ்வதாக இருந்தா வாழலாம், மௌத்தாகிறதாக இருந்தா மௌத்த தேர்ந்தெடுக்கலாம். என்ன செய்யறது? இப்ப எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் தந்தா என்ன செய்வோம்?
எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் தந்தா என்ன செய்வோம்? நாங்க எங்கட சின்ன புத்திக்கு முடிவெடுப்போம் வாழணும் என்று. எங்கட சின்ன புத்திக்கு முடிவெடுப்போம் வாழணும் என்று. பெரும் அறிவாளி, உலக தந்தை, அறிவின் தந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தாங்க. என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் 23 ஆண்டுகளுக்குள் முழு குர்ஆனையும் ஓதி மக்களுக்கு பயான் செய்த ஒரு நபி. தன்னுடைய 40 வயதிலிருந்து தன்னுடைய மௌத்து வரை முஸல்லாவை யாருக்கும் கொடுக்க இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தொழுவித்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில 2 பேருக்கு பின்னால மட்டும்தான் தொழுது இருக்கிறாங்க. ஒன்று அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னால 15 வக்த், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு பின்னால ஒரே ஒரு வக்த். மற்ற அவ்வளோ வக்தும் தொழுவித்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் வரைக்கும் 10 ஆண்டுகள், 10 ஆண்டுகளும் குதுபா ஓதியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் இருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிம்பர்ல ஏற்றி குதுபா ஓத விடல. நீ யோசிக்கலாம், இவ்வளோ பெரிய தியாகி இந்த சக்கராத் அடைகிறார். அடையும் பொழுது யாருடைய மடியில சக்கராத்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில தான் சக்கராத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கையில சுமந்திருக்கிறார். சக்கராத் என்று விளங்கிச்சு. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னும் கொஞ்சம் உலகத்துல வாழுங்க, இன்னும் கொஞ்சம் மனைவிக்கு விருப்பம், கணவன் வாழணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கணும். இப்ப என்ன செய்யறது? வாழ்றதா மௌத்தாகிறதா? முடிவெடுக்கணும். இப்ப உடனே நபி அவங்க கடைசியாக ஓதின ஆயத்து தான், மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. யா அல்லாஹ், என்ன நபிமார்களோட, சுஹதாக்களோட, சாலிஹீன்களோட என்ன சேர்த்துடியா அல்லாஹ், என்ன மௌத்தாக்கிடியா, இவங்களோட சேர்த்துடியா அல்லாஹ் என்ன. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு தெரியாது உயிர் பிரிஞ்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே அல்லாஹும்ம ரஃபீக்கல் அஅலா அப்படின்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா. யா அல்லாஹ், உன்னிடத்துல வரப்போறேன் அப்படின்னு அப்படி கை கீழே விழுந்ததோட தான் தன்னை காதை கொண்டு வந்து வாயடியை பார்க்குறாங்க. என்ன ஓதுறாங்க? அப்போ இந்த ஆயத்தை ஓதுறாங்க. அப்போதான் இந்த ஆயத்தை ஓதுறாங்க. சொல்றாங்க, அப்போதான் விளங்கி கொண்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பிரிஞ்சிச்சு. கண்ணியமிக்க சகோதரர்களே, எந்த மாடல்லையும் எங்களுக்கு வாழலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. யார் மாதிரியும் வாழலாம், எந்த பிரச்சனை, யாரும் இந்த உலகத்தில் உங்களை தடுக்க போறது இல்லை. நீங்க அப்படி வாழ்றீங்க, இப்படி வாழ்றீங்க, ஒன்றே ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, யாரை போல வாழ்றீங்களோ அவரை கபர்ல சந்திக்கலுமான்றதை பார்த்துக்கொள்ளுங்க. அவரை கபர்ல சந்திக்கலுமெண்டா ஓகே, அவரை கபர்ல உலகத்துல அவரை மாதிரி வாழ்றோம், அதே மாதிரி கபர்லையும் அதே மாதிரி மஹ்ஷர்ல. நபி அவங்க கடைசியாக ஓதினா கேட்ட துவா இவங்களோட பாதை தான் சகோதரர்களே நேரான பாதை. மற்ற எல்லோருடைய பாதை எதுவாக இருந்தாலும் இந்த துவாவை அடிக்கடி கேட்கும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் ரிஜாலுல்லாஹ். அல்லாஹ்வுடையவர்கள் இவங்க 4 கூட்டம், நபிமார்கள், சுஹதாக்கள், சித்தீக்குகள், சாலிஹீன். இந்த 4 பேருடைய பாதையை விட்டுட்டு 5வது ஒருத்தருடைய பாதையில தயவு செஞ்சு போயிடாது. போனீங்கன்னா கை சேதம் அடைவி. அது யாரா இருக்கட்டும், கை சேதம் அடைவி. எல்லாத்திலையும் தான், பிள்ளை வளர்க்கறதுல, பேர்தே கொண்டாடுறதுல, பௌத்துலுக்கு புள்ளரிக்க கொலை கொண்டாடுறதுல, முடிவெட்டுறதுல, எல்லாத்திலும் என்னென்ன முசீபத் இன்றைக்கு இருக்குதோ யோசிச்சு பாருங்க கொஞ்சம். தாடி வெட்டுறதுல, வலிக்கிறதுல, உடுப்பு உடுக்கிறதுல, உடுப்பை கலத்துறதுல, பெண்களுடைய உடுப்புல, ஆண்களுடைய உடுப்புல, யார் யாரை பின்பற்றுகிறோமோ கை சேதம் அடைவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த 4 பேர் போன பாதையை பாருங்க. நபிமார்கள், சுஹதாக்கள், சித்தீக்குகள், சாலிஹீன்கள். அல்லாஹ் இதை சொல்லிட்டு கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். யா அல்லாஹ், 2 பேருடைய பாதையை எங்களுக்கு காட்டிடாத. நாங்க கேட்கிறோம், எத்தனை பேருடைய பாதையை? 2 பேருடைய பாதை. முதலாவது யாரு? கைரில் மக்தூபி அலைஹிம். யா அல்லாஹ், உன்னை கோபப்படுத்தியவர்களுடைய பாதை. யார்? யஹூதிகள்.
யகூதிகளை போல வாழ்ந்துடக்கூடாது. ஒரு நாளும் யகூதிகளை போல வாழ்ந்துடக்கூடாது. வாழ்ந்தோம் எங்கட துவா கபூல் ஆகல். எங்கட இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் கபூல் ஆகல். 1000 தரம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஓதுறோம். இதுவரைக்கும் 7 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஓதி இருக்கிறோம். ஆனா பின்பற்றுகிறோம் யகூதி என்றா என்ன துவா கபூல் ஆயிட்டா இல்லையா? கபூலா? கொஞ்சம் யோசி. இதுதான் ததப்புர். இதுதான் யோசிக்கணும். ரமதான்ல யகூதிகளுடைய பாதையை காட்டிடாதே. கைரில் மக்தூபி அலைஹிம். மக்தூப் என்ன? ஏன்னா யகூதிகள் அல்லாஹ் கோவிச்சிட்டார். அவங்க தப்பே இல்லாத யகூதிகள் தப்ப முடியாது. இரண்டாவது வலத்தல்லீன், வழிகட்ட நசாராக்களுடைய பாதையை காட்டினார். யார் யகூதி நசாராவை பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கவில்லை. என்ன கிடைக்கல? அவங்களுக்கு ஹிதாயத் கிடைக்கல. எல்லாவற்றிலும் சகோதரர்களே, ஒன்றொன்று சொல்ல இல்லைனா, பிறப்பிலிருந்து, குடும்ப வாழ்க்கையிலிருந்து, கல்யாணத்திலிருந்து, புள்ள வளர்ப்பிலிருந்து, வியாபாரத்திலிருந்து சகோதரர்களே, எல்லாம் மௌத்து வரைக்கும், மையத்தை அடக்கிறத்திலிருந்து எங்களுக்கு இஸ்லாம் நேரானது. எப்படி ஆடை உடுக்கணும் இஸ்லாம் சொல்லி தருது. கரண்ட காலக்கில உடுக்கல. நீங்க ஒயிட் ஹவுஸ்ல வாழ்றீங்க, எங்கேயாவது வாழுங்க, எங்கேயாவது வாழுங்க. உருவம் உடுத்தது உடுக்கல, சின்ன சின்ன டிஷர்ட் போட இயலாது, குனிஞ்சதோட பின்துவாரம் விளங்குது, உண்டியல் விளங்குது, உடுக்கையில அது ஹராம். அவுரத் வெளியே விளங்குது, ஹராம். திரும்ப திரும்ப உடுப்பீங்களாக இருந்தா நீங்க தான் விலகிக் கொள்ளணும். நான் யகூதியா, நசாராவா, முஸ்லிமா? உங்களோட கபரை நீங்க தான் செஞ்சு கொள்ளணும். யார் யாரெல்லாம் இதை யோசித்தாங்களோ போயிட்டார். யோசித்து கவனமா வாழ்ந்துட்டாங்க. முடிய வெட்டுறதுல, முடிய வளர்க்கிறதுல, எல்லாவற்றிலும் சகோதரர்களே. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுல, பேர் போடுறதுல, அதான் அகீகா இருக்குது. பிள்ளைக்கு பிள்ளை பிறந்தா சந்தோஷம், அகீகா மட்டும்தான். அகீகா சாப்பாடை கொடுங்க, சந்தோஷத்துக்கு வச்சிருக்கு. பெருநாள் சந்தோஷம். கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கையில முழுதிலையும் அல்லாஹ் இடத்துல கேட்கணும், அடிக்கடி கேட்கும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தல்லீன் என்று சொன்னதோட நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றோம்? ஆமீன் சொல்றோமா இல்லையா? ஆமீன் என்ன? அல்லாஹ் ஏற்றுக்கோயா, அல்லாஹ் இஸ்தஜிப். இந்த ஆமீன் என்கிறது யூத கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சொல். இந்த ஆமீன அவங்க ரூட்டை மாத்தி விட்டாங்க. ஆமீன் என்ன செஞ்சு விட்டாங்க? ஆமீன் எப்படி மாத்தி விட்டாங்க அவங்க? நீங்க விளங்கல, அவங்களுக்கு விளங்குமே. இவங்களுக்கு ஆமீன் சொல்றாங்க. ஏன் சுலைமான கொண்டு சொலமன் ஆக்கிவிட்டாங்க? ஏன் இப்ராஹிமை கொண்டு போய் அப்ரஹாம் ஆக்கிவிட்டாங்க? ஏன் தாவூதை கொண்டு போய் டேவிட் ஆக்கி விட்டாங்க? ஏன் ஈசாவை கொண்டு போய் இயேசு ஆக்கி விட்டாங்க? மரியம்மை கொண்டு போய் ஏன் என்ன ஆக்கி விட்டாங்க? மேரி ஆக்கி விட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நீங்க மெட்ராஸை கொண்டு போய் சென்னை மாத்தினது போல, பொம்பையை கொண்டு போய் மம்பவுல் உலுமை கொண்டு போய் பொம்பைன்னு மாத்தினது போல, கல்கத்தாவை கொண்டு போய் கொல்கத்தான்னு மாத்தினது போல, இஸ்லாம்பூலை கொண்டு போய் என்ன பூலா மாத்தினது? இஸ்தம்பூலாக மாத்தினது போல, அமானுல்லாவை கொண்டு போய் மணிலாண்டு மாத்தினது போல. வரலாறு உங்களுக்கு தொடும், விளங்கும் வரலாறு. அமானுல்லாவை தானே மணிலாண்டு மாத்தினது. உலகத்தில் எவ்வாறு மாற்றப்பட்டதோ அதுல மாற்றப்பட்ட ஒரு சொல் தான் ஆமீன். ஆமீன் யா அல்லாஹ் ஏற்றுக்கோவ எப்படி மாத்தி விட்டாங்க? ஆமீன் மாத்தி விட்டாங்களா இல்லையா? இது இப்ப மாத்தினது அல்ல. அல்லாஹ் وَإِذْ قُلْنَا ادْخُلُوا هَذِهِ الْقَرْيَةَ فَكُلُوا مِنْهَا حَيْثُ شِئْتُمْ رَغَدًا وَادْخُلُوا الْبَابَ سُجَّدًا وَقُولُوا حِطَّةٌ نَغْفِرْ لَكُمْ خَطَايَاكُمْ وَسَنَزِيدُ الْمُحْسِنِينَ فَبَدَّلَ الَّذِينَ ظَلَمُوا قَوْلًا غَيْرَ الَّذِي قِيلَ لَهُمْ. அல்லாஹ் சொல்றார், இந்த பனூ இஸ்ரவேலர்கள், யூதர்கள், இவங்களுக்கு அல்லாஹ் மண்ணு சல்வா கொடுத்தான் சாப்பாடு. மண்ணு சல்வாண்டா என்ன தெரியுமா? காலையில எழும்பி இருப்பாங்க, மர இலையில ஐஸ்கிரீமை போல இருக்கும்.
எடுத்து சாப்பிடுற, அதான் மண். எந்த தொழிலும் செய்ய தேவையில்லை பனு இஸ்ரவேலர்களுக்கு. காலையில எழும்பினா இவங்களுக்கு மிஸ்ர்ல மர இலைகள்ல சாப்பாடு இருக்கும், எடுத்து சாப்பிட வேண்டியதான். ரெண்டாவது சல்வான்னா என்ன தெரியுமா? சல்வா பறவை ஒன்று பறக்கும், சாப்பிடணும்னா கீழே வந்து இருக்கும், அவ்வளவுதான். இந்த மண்ணு சல்வாவெல்லாம் கொடுத்தார். இந்த பனு இஸ்ரவேலர்கள் இஸ்ராயிலுடைய பிள்ளைகள் தானே, இவங்க சொன்னாங்க இது எந்த நாள் எப்படி சாப்பிடுறது, எங்களுக்கு பருப்பு வேணும், வெங்காயம் வேணும், வெள்ளப்பூடு வேணும். அல்லாஹ் சொன்னான் அதெல்லாம் வேணும்னா மிஸ்ருலுக்கு போங்க. மிஸ்ருலுக்கு போகும் பொழுது எப்படி போங்க தெரியுமா? ஹித்தத்துன் எப்படி சொல்லிட்டு போங்க? ஹித்தா, ஹித்தான்னு சொல்லுங்க. ஹித்தாண்டா அவங்களோட பாசையில அல்லாஹ் எங்கட பாவத்தை மன்னி, எங்கட பாவத்தை மன்னி, எங்கட பாவத்தை மன்னி. நேத்து ஓதினோம் இந்த ஆயத்தை. وَإِذْ قُلْنَا ادْخُلُوا هَذِهِ الْقَرْيَةَ فَكُلُوا مِنْهَا حَيْثُ شِئْتُمْ رَغَدًا. நல்லா சாப்பிடுங்க, ஆனா وَقُولُوا حِطَّةٌ எப்படி சொல்லுங்க? எப்படி சொல்லுங்க? ஹித்தத்துன், ஹித்தா ஹித்தான்னு போங்க. அல்லாஹ் சொன்னா ஹித்தா ஹித்தான்னு போனீங்கன்னா நக்ஃபிர் லகும் ஹதாயாக்கும், உங்களோட பாவங்களை மன்னிச்சிருவோம். வஸனஸீதுல் முஹ்ஸினீன், அதிகமா தருவோம். அல்லாஹ் இவ்வளோ சொல்ல அந்த ஹித்தாவை மாத்தி விட்டான். எப்படி தெரியுமா? ஹிந்தாண்டு என்ன செஞ்ச? ஹித்தா எப்படி மாத்தி விட்டாங்க? ஹிந்தாண்டு ஒரு நூனை போட்டு விட்டாங்க. ஹிந்தாண்டா என்ன? கோதுமை ஓணும், உங்களுக்கு கோதுமை ரொட்டி தானே ஓணும். ஹித்தா ஹித்தாண்டு அவ்வளோ சொல்ல இவன் சொன்னான் ஹிந்தா ஹிந்தா ஹிந்தாண்டா. நீங்க பாப்பீங்க காபத்துல்லாஹ்ல கொண்டு அல்லாஹு அஜ்பர் அம்பான். என்ன சொல்லுவான்? நாங்க அல்லாஹு அக்பர் சொல்றோம், இவன் அல்லாஹு அஜ்பர் சொல்றான். மாத்தி கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு, இன்னும் வாழ்றாங்க. அல்லாஹு அக்பர் என்று சொல்ற இடத்துல அந்த காஃப எப்படி மாத்தி விட்டாங்க? அல்லாஹு அஜ்பர், அல்லாஹ் ஜப்பார். சரி, நீங்க கேட்கலாம் அல்லாஹு அஜ்பர் பிழையா? பிழை இல்லை, ஆனா அல்லாஹு அக்பர் அஜ்பர் ஆக்கி கொடுத்துட்டார். சகோதரர்களே, உலகத்தில் இது நடந்தது, வரலாற்றுல நடந்தது. அப்படி மாத்தி கொடுக்குறோம். கொஞ்சம் 5 நேர தொழுகைய 3 நேர தொழுகையை ஆக்குற, அவ்வளவுதான். இதே போலதான் இந்த ஆமீன் என்ற சொல்ல எப்படி மாத்தி விட்டாங்க? விளங்குதா? இப்ப உங்களுக்கு எங்கெங்க இதெல்லாம் மாறி வந்துச்சு, மாற்றப்பட்ட வரலாறு. இப்ப முஸ்லீம் வரலாறு எங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க ஒரு ஆள் போய் முஸ்லீம்களுடைய வரலாறு 7000 வருஷம் தான் என்றா முஸ்லீமே நம்ப மாட்டார். முஸ்லிம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து 7000 வருஷம் தான் என்றா முஸ்லிமே நம்ப மாட்டா. வந்திருக்க 25 வருஷமாம், என்ன 6 மில்லியன் வருஷம் அது இருந்தையாம், டைனோசர் இருந்தெல்லாம் சொல்லுவார். இவருக்கே தெரியாது வரலாறு மாற்றப்பட்டது. இதே போல சகோதரர்களே, இந்த மிக முக்கியமான துஆவிலே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். என்ன ஓதணும்? அது ப்ரோ அல்லாஹ் ஏற்றுக்கோ. கருத்தை விளங்கி ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு துஆ சகோதரர்களே. ஏன்? உங்களுக்கு தெரியும், உலகத்தில் பிற உலமாக்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தை தான் படிச்சு கொடுப்பாங்க. தராவி ப்ரோ ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தை தான் படிச்சு கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் எடுத்து நடக்க. அது மாதிரி இன்றைக்கு இந்த துஆ, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய அடுத்த துஆ, 2வது துஆக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லி தந்த துஆ இது. அல்லாஹ் சொல்லி தந்த முதலாவது துஆ. அல்லாஹ் சொல்லி தந்த 2வது துஆ என்ன தெரியுமா? சொல்லுங்க. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. என்ற சகோதரர்களே, ரமலான் துஆ கபூலாக்க முயற்சி பண்ணும். நான் ஆரம்பத்தில் சொன்னனே, துஆ என்ற இந்த பலம் எனக்கோ உங்களுக்கோ கிடைச்சிட்டு வைங்க. அது போற எங்களுக்கு யாரும் தேவையில்லை, எதற்கு நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த பலத்தை எடுத்துக்கொள்ளும். அதுக்கு இந்த ரமலான் இன்ஷா அல்லாஹ்
பிரயோஜனமாக அமையும் நினைக்கிறேன். மணித்தியாலத்தை கூட்டணும், சுஜூதை கூட்டணும், துவாவை கூட்டணும். துவாவால் சாதிக்கிறதுக்கு நாங்கள் பழகணும், எங்களோட மனைவியை பழக்கணும், பிள்ளைகளை பழக்கணும். துவால சாதித்தவருடைய பல வரலாறுகள் இருக்கு சகோதரர்களே. ஒரே ஒரு சம்பவத்தோட முடிக்கிறேன் நான். ஹசரத் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையில் ஒரு துவா ஒன்றை படிக்கிறார். என்ன துவா? ஒரு விடயத்தை இழந்தா அதை ஓதணும் அந்த துவாவை. அப்ப அபூ சலமா ஊட்ட போய் தன்னை மனைவி உம்மு சலமாக்கு படிச்சு கொடுக்குறாரு. நான் மௌத்தான இந்த துவா ஓது, நான் மௌத்தான இந்த துவாவை என்ன செய் ஓது. என்ன துவா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி, அது தெரிந்தானே. அதுக்கு அடுத்து அல்லாஹும்ம ஆஜிர்னி ஃபீ முஸீபதி வக்லுஃப் லீ கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், என்னுடைய முசீபத்துக்கு கூலியத்தா, இதை விட சிறந்தது எனக்கு தா. இந்த துவாவை படிச்சு கொடுத்துட்டார். யாரு? கணவர் மனைவி படிச்சு கொடுத்துட்டார். உம்மு சலமா என்ன செய்யறாங்க? அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு உஹதுல ஷஹீத் ஆயிட்டாங்க. கணவனை இழந்தா 4 மாசம் 10 நாள் இத்தா இருக்கணுமா இல்லையா? இத்தாவுடைய காலம் துவாவுடைய காலமா இல்லையா? இந்த பெண் இந்த துவா ஓதுறாங்க, அடிக்கடி ஓதுறாங்க. அல்லாஹும்ம ஆஜிர்னி ஃபீ முஸீபதி வக்லுஃப் லீ கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், என்ன முசீபத்துக்கு கூலியத்தா, என் கணவரை விட சிறந்தவரத்தா. வாழ்க்கையில் ஒரு விடயம் இருக்குது, என்ன தெரியுமா? எந்த மனைவியிட்ட கேட்டாலும் தண்ட கணவர் தான் தனக்கு சிறந்தவர். அப்படித்தானே? காகத்துக்கு தன் குஞ்சு தான் பொன் குஞ்சு. விளங்குதா? யார் வரப்போறா தண்ட கணவரை விட சிறந்தவர்? ஆனா துவா ஓதினா, துவா ஓதினா. கொஞ்ச நாள்ல இத்தாவெல்லாம் முடிஞ்சது பிறகு கல்யாணம் பேசி வராங்க. யார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிச்சு பார்த்தாங்களா? தண்ட கணவரை விட ரசூலுல்லாஹ் சிறந்தவங்களா இல்லையா? துவா கபூல் ஆயிட்டா இல்லையா? துவா கபூல் ஆயிட்டு. நாங்களும் அந்த கூட்டத்தில் சேருவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய துவாக்களையும் யா அல்லாஹ் கபூல் செய்யப்படக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. முஸ்தஜாபு துஆத்துகளாக எங்களை ஆக்குவாயாக. நாங்கள் இதுவரையும் கேட்ட துவாக்கள், கேட்டுக்கொண்டிருக்கும் துவாக்கள், கேட்க போகும் துவாக்கள் அனைத்திலும் ஹைரை நசீபாக்குவாயாக. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஆமீன். யா அல்லாஹ், ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. எவ்வாறு 2வது தராவீஹை தொழுதிருக்கிறோம் யா அல்லாஹ், 30 நோன்பும் சரியாக நோன்பு பிடிக்க நசீபை தருவாயாக. தராவீஹ் தொழும் பாக்கியத்தை தருவாயாக. வித்ர் தொழும் பாக்கியத்தை தருவாயாக. தஹஜ்ஜத்துடைய பாக்கியத்தை தருவாயாக. இமாம் ஜமாத்தோடு தொழும் பாக்கியத்தை தருவாயாக. சதகாவுடைய பாக்கியத்தை தருவாயாக. குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இஅ்திகாஃபுடைய பாக்கியத்தை தருவாயாக. யஹூதி நஸாரா